ஹூக் ஸ்டெப் சேலஞ்ச் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஹத் அந்த சஷாங்க் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு சும்மா வேற லெவல்ல இருந்தது. சாஹத் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஸ்டண்ட்ஸ் பண்றாங்க. அவ்ளோ ஷார்ப்பா, கிறிஸ்பா, கிளியரா என்ன ஒரு ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ சூப்பரா வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறப்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தூக்கி ஒரு லெக் ஃபிளிப் மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி சாஹத் வந்து ஃப்ளோர்ல இருக்கிறப்போ வந்து ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த ஷூவ வச்சு அந்த லேஸ வாயில புடிச்சிட்டு அந்த ஷூ ஒரு மாரி அந்த மியூசிக் ஏத்த மாரி டக் டக் டக்குன்னு அப்படி ஸ்பின் பண்ணி விடுறது. அதெல்லாம் வந்து அது அப்படியே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்க்குறப்ப அப்படியே வாவ்! அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல தான் வந்து குடுத்துச்சு. அண்ட் நடுவுல கரெக்ட்டா டைமிங்கா பர்த்டே பாப்பர் எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம சஷாங்க் டக்குன்னு அந்த டைமிங்கா அந்த சவுண்டுக்கு ஏத்த மாரி பண்ணுவார்ல, அதுவுமே சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இவங்களோட ஹூக் ஸ்டெப் வந்து அல்டிமேட்டா இருந்தது. செம்ம கேட்சியா இருந்தது. அது சிம்பிளா ஒரு ஹிப் ஷேக் தான். ஆனா அந்த மியூசிக்கோட பண்றது, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்க அத பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு என்னன்னா, அவங்க அந்த மூவ பண்றப்போ, பேண்ட் அப்படியே அவ்ளோ லூஸா இருக்க மாரி இருக்குது. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கு. என்னடா கழண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற மாரி தான் பயமா இருந்தது. எப்படி அத பண்ணாங்க அப்படின்னே தெரியல. அண்ட் அவங்களுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த சேர வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதாவது அந்த சேர் அப்படி விரிக்கிறப்போ கரெக்ட்டா நம்ம சாஹத் வந்து ஃப்ளோர்ல அதே மாரி ஒரு மூவ் பண்ணுவாங்க. அண்ட் அவர் அந்த சேர வந்து அப்படியே இப்படி இப்படி ஃபிளிப் பண்ணுவாரு. அதுக்கேத்த மாரியே வந்து சாஹத்தும் வந்து ஃபிளிப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ இவங்களது வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சாஹத்தோட ஸ்டண்ட்ஸ்லாம் செம்மையா இருந்தது. அண்ட் சஷாங்க் பார்த்தீங்கன்னா, அந்த ஜோக்கர் கேரக்டர் தான் போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு வேற லெவல்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ. அதே மாதிரி தாங்க ஜட்ஜஸுமே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணேன் அப்டின்னாங்க. ஆனா நம்ம சாண்டி மாஸ்டர் எடுத்தோனே வந்து ஒரு மாரி கமெண்ட்ட குடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து பீதிய கெளப்பியிருப்பாரு. "என்னது இது ஒரு டெடிகேஷனே இல்ல, ஒரு சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் இது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபைனலா போயிட்டு ராக்கி பாய குடுத்துருவாரு. பட் அத பார்த்துட்டு இருக்க நமக்கு தெரியும். இது என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ்ன்னு. ஸோ கண்டிப்பா இது ராக்கி பாய், இது பிராங்க் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாஹத் அண்ட் சஷாங்க் வந்து ஒரு செகண்ட் வந்து பீதி ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ராக்கி பாயே கிடைச்சிருச்சு. அண்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் வீக்குமே இவங்க தான் வந்து ராக்கி பாய் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.